One thing is very, very clear. Staying connected is never automatic. Lots of efforts தேவைங்க. ஸ்கூல் டேஸில் கனெக்ஷன் இஸ் குவைட் நேச்சுரல். டெய்லி மீட் பண்ணுவோம், ஒன்றா சாப்பிடுவோம், ஒன்றா டியூஷன் போவோம். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மெயின்டெனன்ஸ் பெருசாக தேவைப்படலை. பட் ஆஸ் அன் அடல்ட் த ஸ்டோரி இஸ் டிஃப்ரெண்ட். டிஃப்ரெண்ட் சிட்டிஸ், different jobs, different responsibilities, different time zones. Inga staying connected becomes a choice. Staying connected na long, deep conversations இல்லைங்க. Just a simple message. அதாங்க. இப்போ வந்து மெசேஜிங் has completely changed the dynamics of communicationங்க. லைஃப்பில் வாட்ஸ்அப் குரூப்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் மேட்டர் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். வாட்ஸ்அப் குரூப்ஸ்க்கு எவ்வளோ டைமென்ஷன்ஸு, ஃபேமிலி குரூப்ஸு, அஃபிஷியல் குரூப்ஸு, கோர் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ஸு, ஹாப்பி பர்த்டே ஒன்லி குரூப்ஸு, எக்கச்சக்க குரூப்ஸ் இருக்குங்க. டைம் மேக்ஸ் அஸ் அடல்ட்ஸ், ஒன்லி எஃபர்ட் கீப்ஸ் அஸ் கனெக்டட், இல்லையா? த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் அபவுட் வாட்ஸ்அப் குரூப்ஸ், அந்த மெசேஜிங்கை தாண்டி அந்த வாட்ஸ்அப் குரூப்ஸோட நேமும் டிபியும். அந்த வாட்ஸ்அப் குரூப்போட நேம்ஸ் சில குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த டே ஆஃப் ஃபார்மிங்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கும், மாறவே மாறாது. ஒரு சில குரூப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைனமிக், டெய்லி மாற்றிட்டே இருப்பாங்க. சில குரூப் டிபிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு லைட் ஹார்ட்டட் வாட்ஸ்அப் குரூப் பற்றி தாங்க இப்போ பார்க்க போகிறோம். இந்த குரூப்போட பேர் மூதேவி குரூப். கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கு இல்லையா? ஆமாம், அந்த குரூப்பும் அப்படி தான். இட்ஸ் எ வெரி லைட் ஹார்ட்டட் க்ளோஸ் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸோட குரூப்பு. அந்த குரூப்போட டிபி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பெனிராஜ் மூர்த்தி. நியாயம் தானே? அந்த வார்த்தையை பிரபலப்படுத்தினவர் அவரு தானே? அந்த குரூப்ல ஒரு நாளுங்க ஏதோ பேசிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஜெயண்ட் ரோபோட் பத்தி போட்டுட்டார். ஜெயண்ட் ரோபோட் பத்தி தெரியும் இல்லைங்களா? லேட் 80ஸ்ல தூர்தர்ஷன்ல ஒரு வெனஸ்டே ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஒரு சீரீஸ் வருங்க, வீக்லி ஒன்ஸ். அந்த டைம்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸ்கூல்ல அதை பத்தி தான் பேசுவாங்க, பிரேக்ல பேசுவாங்க, வீட்டுக்கு போகும்போது பேசுவாங்க. எப்போடா அடுத்த எபிசோடு வரும்னு வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா அந்த டைம்ல இந்த ரெக்கார்டட் பிளே எல்லாம் கிடையாதுங்க. ஒரு எபிசோட் மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த வாரம் தான் அந்த ஹைப் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குங்க. இப்படி அந்த குரூப் 80ஸ்ல நடந்துட்டு இருக்க ஜெயண்ட் ரோபோட்டை பத்தி பேசும்போது அந்த குரூப்ல ஒரு நண்பர் என்ன பண்ணிட்டாரு, ஜெயண்ட் ராபர்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டாரு. அவ்வளோ நேரம் ஆக்டிவா இருந்த அந்த குரூப் டக்குன்னு ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆயிட்டாங்க. என்னது ஜெயண்ட் ராபர்ட்டா அப்படின்னு குரூப்ல எல்லாரையும் அவரை பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த ஸ்கூல் டைம்ஸ் மாதிரியே அவரை பிடிச்சி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. குரூப்போட டிபியும் ரோபோ பிக்சருக்கு மாத்திட்டாங்க. அவர் என்ன போட்டாலும் அவருக்கு ரிப்ளையா ரோபோவோட ஸ்மைலியை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது இப்படி ஆயிடுச்சேன்னு அவரும் கொஞ்சம் கொஞ்சமா டிஃபெண்ட் பண்ண பாக்குறாரு. அந்த குரூப் எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, அப்பா நீ ஜெயண்ட்டுங்கிறத ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டது கூட ஏதோ ஸ்பெல் செக்னு ஒன்று மன்னிச்சு விட்டுறோம், ரோபோவை ராபர்ட்னு டைப் பண்ண பாரு, அது எங்களால ஏத்துக்க முடியல. நீ உன் லைஃப் டைம் ஃபுல்லாவே அந்த ரோபோவோட பேரு ராபர்ட்னு நினைச்சு நீ வாழ்ந்திருக்க, அது எங்களால மன்னிக்க முடியாதுன்னு அவரை வச்சு செய்யறாங்க. அவரும் கொஞ்ச நேரம் டிஃபெண்ட் பண்ணாரு, அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிட்டாருங்க. The joke was not funny anymore. ஸ்லோவா குரூப்பும் ரியலைஸ் பண்ணிட்டாங்க. இந்த டாபிக் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. நார்மல் டாபிக்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. குரூப்போட டிபியும் பழைய மாதிரி வினயராஜமூர்த்தி சார் வந்துட்டார். லைஃப் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே கிராஃப்ல போறது இல்லைங்க. நாங்கெல்லாம் அந்த டைம்ல ஸ்கூல்ல கண்டினியூ பண்ணும்போது அந்த நண்பரால ஸ்கூல்ல கண்டினியூ பண்ண முடியலைங்க. அவரோட ஃபேமிலி கண்டிஷன்ஸ் அவரை மேல படிக்க விடல. அவர் அந்த சின்ன வயசுலயே வேலைக்கு போயிட்டாரு. அவங்க அப்பாவோட கடையை எடுத்து நடத்த வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அதை அவர் டேக்கப் பண்ணிட்டாரு.
His responsibility replaced his childhood. ஸ்பெல்லிங் செக் எல்லாம் அப்போ அந்த டைம்ல அவர் சர்வைவல் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சுங்க. இன்னைக்கு he runs a successful media and advertising company. ரொம்ப ரெப்யூட்டட் பர்சன், வெரி டிக்னிஃபைடு, ரன்னிங் அ வெரி பீஸ்ஃபுல் ஃபேமிலி. மேபி அவர் அன்னைக்கு குரூப்ல ஜெயண்ட் ராபோன்றத தப்பா டைப் பண்ணிருக்கலாம். ஆனா லைஃப் அவரை ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலயே ஒரு ஜெயண்டா உருவாக்க ஆரம்பிச்சிருக்குங்க. நம்மள கொஞ்சம் பேரு ஜெயண்ட் ரோபோட்டை டிவியில பார்க்கும்போது நம்மளுக்கு அப்ப தெரியலங்க ஒரு ஜெயண்ட் உருவாயிட்டு இருந்திருக்காரு. You are listening to Orog podcast. The hardest conversations are the ones we always avoid. Sometimes the loudest thing in the group is what no one says. This is Orog podcast. See you next episode. Thank you.